சென்னை மயிலாப்பூரில் கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு வேண்டுமென்றே சுற்றலில் விட்டதாக ஏற்பட்ட மோதலில் ஆட்டோ ஓட்டுநரை மக்கள் நீதி மய்யம் மாநில மகளிரணி நிர்வாகி காலணியால் தாக்கிய வீடியோ வெளியாகி சர்ச்சையாகி உள்ளது. ஆட்டோ ஓட்டுநருடனான மோதலில் நடந்தது என்ன? என்ன பண்றீங்க நீங்க? மக்கள் நீதி மய்ய கட்சியின் மாநில மகளிர் அணி நிர்வாகியாக பொறுப்பு வகிப்பவர் ஸ்னேகா மோகன்தாஸ். இவர் சென்னை சைதாப்பேட்டையில் இருந்து பிரசிடென்சி கல்லூரி வரை ஆட்டோ ஒன்றை புக் செய்து அதில் பயணித்துள்ளார். போகும் வழியில் தனது தோழி ஒருவரையும் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார். அப்போது ஆழ்வார்பேட்டை அருகே சென்றபோது ஆட்டோ டிரைவர் திடீரென கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு வேறு பாதையில் வண்டியை ஓட்டியுள்ளார். அதை பார்த்த ஸ்னேகா பாதையை மாற்றி ஆட்டோவை ஓட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு இந்த வழியிலும் செல்லலாம் என கூறிய ஆட்டோ ஓட்டுநர் வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பித்துள்ளார். வேறு வழியில் செல்வது மட்டுமல்லாமல் ஆட்டோவை வேகமாக ஓட்டியதால் அதிர்ச்சி அடைந்த ஸ்னேகா மோகன் மெதுவாக செல்லுமாறு ஆட்டோ ஓட்டுநருக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதில் இரு தரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு சாந்தோம் அருகே வண்டியை நிறுத்திய ஆட்டோ டிரைவர் ஸ்னேகாவையும் அவரது தோழியையும் கீழிறங்கச் சொல்லி அதட்டியுள்ளார். உடனே ஆட்டோவின் சாவியை எடுக்கச் சென்ற ஸ்னேகாவை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதில் கோபமடைந்த ஸ்னேகா காலணியால் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியுள்ளார். என்ன பண்றீங்க நீங்க? இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மீது தவறு இருப்பினும் பொது இடத்தில் காலணியால் தாக்கியது கண்டிக்கத்தக்கது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக மயிலாப்பூர் போலீசில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தவறு யார் மீது இருப்பின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி உள்ளனர். கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு வேண்டுமென்றே சுற்றலில் விட்டதாக ஏற்பட்ட மோதலில் ஆட்டோ ஓட்டுநரை மக்கள் நீதி மய்யம் மாநில மகளிர் அணி நிர்வாகி காலணியால் தாக்கிய சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது.